திருவடிகளையும் பணிந்து வணங்கி இங்கு வருகை புரிந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், சிவனைய செல்வர்கள், என்னுடைய பெற்ற தாய் தந்தைகள் அனைவர்களுடைய பொன்னார் திருவடியில் இந்த நேரத்திலே நினைவு கூறி பணிந்து வணங்கி உங்கள் அனைவரையும் மனம் மெய் மொழிகளால் இந்த நேரத்திலே பணிந்து வணங்கிக் கொண்டு இந்த விழாவினை தொடங்கி தெரியும். குழந்தைங்க கோயிலுக்கு வந்தாலே கஷ்டப்படுறாங்க. இங்க உட்காந்துருக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு 80-95% பெரியவங்க, 45-50 அந்த மாதிரி தான் உட்காடுறோம். குழந்தைங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. என்னன்னு புரிய வைக்கிறது அதோட பெரிய விஷயமா இருக்கு. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரவழைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயமா இருக்கு. ஸோ இந்த பெரியவங்க உருவாக்கின ஆன்மீகம் அப்படிங்கிறது 100% அறிவியல் சார்ந்தது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட அவங்கள ரியலைஸ் பண்ண வச்சோம்னா அவங்களுக்கு கண்டிப்பா அதோட ஈடுபாடு நிச்சயமா ரொம்ப ஜாஸ்தி வரும். இந்த மார்கழி விழாவை நீங்கள் செலிப்ரேட் பண்ணி இந்த மார்கழி நல்லபடியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு மனசுக்கு ஒரு அற்புதமான ஒரு திருப்தி. அது வாழ்க்கையில் இந்த இதெல்லாம் நல்லபடியாக விதம் பண்ணிட்டேன் இன்னும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஐயா இந்த பொங்கல் நல்லபடியாக பண்ணிட்டேன் ஐயா, அடுத்த பொங்கல் எப்படியோ நீங்கள் எல்லாம் இதே மாதிரி வந்துட்டா பரவாயில்லையான்ட்டு அந்த வருஷம் 14 பணத்தை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க எங்கள் அம்மா அடிக்கடி. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை. சரஸ்வதி, விநாயகர், முருகர் துணை என்று எழுதி விநாயகனுக்கு என்னுடைய தம்பியோட சித்தி விநாயகர் ஒரு சக்தி விநாயகர் ஆலயம் என்று அது ஒன்று எழுப்பி இப்படி எல்லாம் கும்பிட்டுக் கொண்டிருந்தவனுக்கு எப்பொழுது அதிகமான தெய்வ நம்பிக்கை வந்தது என்றால் நான் முதுநிலை பட்டம் பெற்ற பொழுது, முதுநிலை பட்டம் படிக்க ஆரம்பித்த பொழுது, ஈரிகளை பற்றி படிக்க ஆரம்பித்த பொழுதுதான் எனக்கு இந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை வந்தது. எப்படி என்றால் நீங்கள் உலகத்திலேயே மிக அதிசயமானது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். உலகின் அதிசயம் என்ன என்றால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். உலகத்தில் அதிசயம் என்றால் உங்களுக்கு உடனே தோன்றுவது எது? குழந்தை பேரு. குழந்தை பேரு வேற. உலகத்திலேயே அதிசயம் என்றால் குழந்தை பேரு மட்டுமல்ல, இந்த உடம்பு தான் அதிசயமா. இந்த உடம்பு தான் அதிசயமா. அதனுடைய உருவாக்கம் தான் அதிசயமா. அது எவ்வாறு உருவாகிறது என்று பார்த்தீர்களானால் அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் பச்சையாக இருக்கலாம், கொஞ்சம் கொச்சையாக இருக்கலாம். ஆனால் அறிவியலில் அது பச்சைக்கும் கொச்சைக்கும் இடமில்லை. அறிவியலை சொன்னால்தான் அறிவியல் என்பது என்ன அப்படி என்று கேள்வி கேட்டால் அறிவியல் மிக சாதாரணமாக புரிந்து கொள்ள நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறோம். என் பின்னால் நீங்கள் வருகிறீர்களா? அறிவியல் என்றால் என்ன? நீங்கள் பாலில் உரை ஊத்துகிறீர்கள் இல்ல, உரை ஊத்தினால் அடுத்த நாள் தயிராகிறது. எப்போது உணவைத்தானே உண்டோம் மலமானது என்று பட்டினத்தார் பாடுகிறார். ஒரு நாள் ஊத்தின அடுத்த நாள் கட்டியாச்சு. அழியாத பாலுக்குள் அழியும் பாலுக்குள் அழியாத நெய்யை வைத்தானே, அப்படி உரை ஊத்துவது அறிவியலா இல்லை? அந்த உரையில் என்ன இருக்குது? புறமோர்னு சொல்லுவோம்ல, அதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? புறமோருக்குள்ள என்ன இருக்கு? கிருமி இருக்கு. நன்மை செய்யும் பாக்டீரியா, நன்மை செய்யும் நுண்கிருமி இருக்கிறது. எனவே இந்த நன்மை செய்யும் நுண்கிருமியை அதை நொதித்தலை செய்து அதை பாலை தயிராக மாற்றுகிறது என்பது அறிவியல். அறிந்து கொள்ளுவது அறிவியல். மெல்லிய பொருள் அதுதான் உயிருடைய முடிச்சு, மூலாதாரம். அங்குதான் உயிர். அதனாலதான் செத்த பிற்பாடு உயிர் மீண்டும் அந்த உடலுக்குள் புகும். அப்ப 2 காலம் கட்டிட்டீங்கன்னா ஆசனவாய் மூடப்படும். அது வழியா மூலாதாரத்திற்கு உயிர் வராது. போன உயிர் வரக்கூடாது. மூலாதாரம் கீழே தொப்புள் கீழே சுவாதிஷ்டம், மணிப்பூர், அநாதம், 2 நெஞ்சு எலும்பு சேர்ந்த அநாதம், விசுத்தி, ஆக்னை, துரியம், துரியாதீதம், வெட்டவெளி. இந்த 7 திரையை சொன்னாலே 7 திரை நீ விளக்க வேண்டும் இறைவனை ஜோதி வடிவமாய் அப்படின்னு. இது புனிதவதி காலில் விழுறான். புனிதவதி புருஷன் காலில் விழுவுறது எவ்வளவு பெரிய கொடுமை. அவன் சாதாரண மானுட பெண்ணு. அவன் ஒரு மாம்பழம் திருப்பி வாங்கி கொடுத்தாங்க, காலில் விழுந்தான். காலில் விழுந்தாங்க. இனிமே இந்த இளமையோடு இருக்க மாட்டேன். பேய் உருவம் தான். பேய் எனக்கு பேய் உருவத்தை கூடா உன்னை பாரு. பேய் உருவத்தோடனே கையால் வரும். இல்ல அம்மையே என்னை பாடு. அப்போ அவனுக்கு யார் அம்மை? அரைக்கால அம்மை மட்டுமே அம்மை. இந்த உலகத்தில் யாரையும் அம்மை என்று
எப்பொழுது அதைத்தாங்கிறது தான் பியூட்டி. அவள் எல்லாம் பாடி முடிச்சுட்டு நான் உன்னை பார்க்க வரணும்னு வரா, கைலாய மலைக்கு போறா, பார்த்து பெரும் மலையை பார்க்கலாம். இப்ப கைலாய மலைக்கு நெருங்காவே பிராணவாயு இருக்காது, ஆனா அவன் நெருங்குறான். அப்போ ஐயோ என் பரம் இருக்கிறதை காலால் நடப்பேனா, இந்த கால் படலாமா அப்படின்னு சொல்லி தலையில போகும்போது சீலையெல்லாம் கீழே ஒருத்தர் பேர் நினைக்காத எல்லாத்தையும் நல்லா கட்டிக்கிட்டு போறான். ஓங்கார மந்திரத்தில் சப்தம் எப்படி வருகிறதோ, நீங்கள் அல்ட்ரா சவுண்ட் எடுக்க போறீங்கல்ல உங்க குழந்தை, அதில் மிகப்பெரிய காதால் கேட்க முடியாத ஒளியை செலுத்துவது, அந்த ஒளி உருவத்தை காட்டுகிறது என்றால் அப்ப பிரணவ மந்திரத்தின் சக்தி அறியுங்கள், இறைவனை போற்றுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி, வணக்கம். இந்த அமைப்பு சார்பாக அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் அடுத்ததா செவ்வொழியாளர் சார் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆன்மீகம், அறிவியல் ரெண்டையும் வந்து இணைத்து பேசினார். அதில் நிறைய விஷயங்கள், இந்த அனாட்டமி, உடற்கூறு, இது தொடர்பான விஷயங்களை நிறைய இணைத்து பேசினார். அதில் எனக்கு ரொம்ப வித்தியாசமா பட்டது இந்த பொட்டு வைக்கிறது, அந்த பட்டை ஒரு செல் 3 செல்லா மாறினது, அதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. திருப்பெருந்துறை சிவனே எம்பெருமான்